ப்ரான் மேத்தி புலாவ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ப்ரானை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மேத்தி மட்டும் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இந்த கப் வந்து 3 பேருக்கு தாராளமாக போதும். ஒரு 15 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வெந்தயக்கீரையில் இந்த இலையை மட்டும் எடுக்கலாம். இந்த கம்போட போட்டாச்சுன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், நல்ல மிளகு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி. நான் இதில் ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்துருக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நான் இது எலக்ட்ரிக் குக்கர் எடுத்துருக்கிறேன். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நல்ல மிளகு போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் போட்டுட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளி கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கலாம். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரானையும் இதில் போட்டுட்டு இதில் பிரியாணி மசாலா போடுறேன். இதுக்கு பதிலாட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி கூட போட்டுக்கலாம். வெந்தயக்கீரையும் போட்டுட்டு லைட்டாக இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி போடலாம். உப்பும் தேவைக்கு போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை இந்த மாதிரி வடித்து போடலாம். ஏன்னா தண்ணி கணக்கு கரெக்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு போடும் போது அதில் சீடு வந்து அதில் விழாமல் நம்ம பிழிஞ்சு போடலாம். சீடு வந்து சில நேரங்களில் அதில் ரைஸில் பட்டாச்சு நம்ம போட்டுட்டோன்னா கொஞ்சம் கசப்பு வந்துடும். இதை அப்படியே நம்ம குக்கில் வச்சு அது அப்படியே குக் ஆகட்டும். நம்ம இதை வந்து நார்மலான நம்ம குக்கரில் கூட பண்ணலாம், இல்லைனா பேனில் கூட நம்ம பண்ணலாம். இதுக்கு நான் வந்து கூட சாப்பிட்றதுக்குன்ட்டு கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் 2 பீஸ் முட்டைக்கோசு அப்படி ஆவியில் வேக வச்சுருக்கிறேன்னா இது ஆவியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு, உப்பெல்லாம் போட்டு அதை சாப்பிட்லாம். இடையில நம்ம இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். போட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இது நமக்கு ஒரு 15-20 நிமிஷத்துலலாம் இது ரெடி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி உதிரியாட்டு அழகாக வந்துடும். டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அது வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தா ஈஸியாக வெந்தயக்கீரை வச்சு சாப்பிட்ருவாங்க. இதுக்கு நான் கற்பூரவல்லியை நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்ல மிளகு, ஜீரகம் போட்டு வெறும் சட்டியில் எண்ணெய் எதுவுமே போடாமல் வதக்கிட்டு கொஞ்சமாட்டு இதுக்கு தேங்காய், உப்பு, தயிர் போட்டு நல்லா இதை மிக்சியில் அரைச்சாச்சுன்னா இது வந்து ஒரு ரைத்தா மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லைனா வீட்டிலையே பேச்சுலர்ஸ் வந்து செய்து சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாம். பப்படம் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.